அட பாவிகளா, பிக்காலி பயலுகளா, நெதர்லாண்டு பங்களாதேஷுக்கு டஃப்பு குத்திட்டு உள்ளே போயிங்கன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா கிட்ட சப்புன்னு தோத்துட்டு வந்துட்டீங்களாடா. காலைல மேட்ச்சு பார்க்குறேன், 118 ஆல் அவுட்டு. இன்னைக்குன்னு பார்த்து ஸ்ரீலங்கா 200 அடிச்சிட்டான். இன்னைக்குன்னு பார்த்து 200 ரன் அடிச்சிட்டானுங்க ஸ்ரீலங்கா. எல்லாருமே கிழிக்கிட்டானுங்க நெதர்லாண்ட் பவுலர். கிங்மா பால் அடிக்கிறானுங்க, பால் வேன் மீக்கரான் பால் அடிக்கிறான். வேன்பீக்கு ஆஞ்சலோ மேத்யூஸ், இவ்வளோ நாள் ஃபார்மில் இல்லாத ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்னைக்கு ஒரு மொக்கையான ஒரு நாய் கிடச்சோடனே அவனை எப்படி வச்சு செய்யணுமோ அப்படி வச்சு செஞ்சுட்டாங்க ஸ்ரீலங்கா. நெதர்லாண்டை வறுத்தெடுத்து கீழ்த்தெடுத்து விட்டது ஸ்ரீலங்கா. எப்படியோ ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிச்சு ஸ்ரீலங்கா. வறுத்தெடுக்கப்பட்டு நம்ம ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சு சூப்பர் 8 குவாலிஃபை ஆகலை. லாஸ்ட் மேட்ச் ஒரு வெற்றியோட ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. நெதர்லாண்ட் இதில் ஜெயிச்சிருந்தா சூப்பர் 8 போயிருக்கலாம், தோத்துட்டானுங்க. எப்பா the Dutchman got unlucky and loser. 6 அடிக்கிறாங்கப்பா இன்னைக்கு சாமி ஸ்டேடியமில், சென்ட் லூசியாவில் டேரன் சாமி கிரிக்கெட் கிரவுண்ட். எல்லாமா அடிச்சான்ப்பா. ஃபைனலி ஏதோ ஸ்ரீலங்கா அவங்க ஃபேன்ஸுக்காக, நாட்டு மக்களுக்காக ஒரு லாஸ்ட்டு வெற்றியை கொடுத்து இன்றைக்கி ஃப்ளைட் ஏறிடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஸ்ரீலங்கா லாஸ்ட் மேட்ச். அடுத்த மேட்ச், அடுத்த சீரீஸ், அடுத்த வேர்ல்ட் கப்பில் வேறு லெவல் ஃபார்மில் வரணும்னு நினைக்கிறேன். எல்லா கடவுளும் வேண்டிக்கிறேன். வாங்க ஸ்ரீலங்கா. சன்னாத் ஜெயசூர்யா, சங்கக்காரா, ஜெயவர்தன் எல்லாம் இருந்து சமிந்தா வாசலாக இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்ரீலங்கா டஃப்பான டீமாக இருந்தது. ஆஸ்திரேலியாவே தோக்கடிச்சானுங்க 1996 வேர்ல்ட் கப் ஃபைனலில். இன்னைக்கு பரிதாப நிலையில் ஸ்ரீலங்கா இருக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க, ஏஷியா கப் படிச்சிங்க சனகா கேப்டனில். பரிதாபமான நிலையில் இருக்குது நெதர்லாண்ட். நெக்ஸ்ட் Dutchman, drink milk and go home. Bye.